ஆனால் சத்துலோக வாசகரே ஏன் தாமதமா இருக்கிறீர்கள்? சிம்மாசனம் இருக்கின்றது அமருவாய். கைலாய வாசரே இந்த சபையில் நாம இருவரும் சரிசமா சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டால் எப்படி எப்படி நான் இந்த சமாதானத்தில் சமமாக வருவேன் என்று தெரிவிக்கிறேன். என்னை போல பணவரை புண்ட செய்து அந்த சிவனை படிப்பண்ணானே. துணியுடனே சொர்க்க மத்திய பாதாளம் அந்த ஆண்டி பையனை வேண்டி அஞ்சலி செய்ய என்ன தலையத்தா அந்த ஈசனையும் பார்வதியும் நானே படிப்பேன், தேவர்களையும் நானே படிப்பேன். இவளை படைக்க திறமை இருக்கும் போது அந்த ஆண்டி பையனை வேண்டி அந்த ஆண்டி பையனை அவன்டே போறோம். அந்த ஆண்டி பையனை வேண்டி அஞ்சலி செய்ய உங்களுக்கு என்ன தலையத்தா? எல்லாரும் என்னிடம் வாருங்கள், கேட்ட வரங்களை நானே தருகிறேன். ஐயா எப்படின்னா என்ன சொன்னா ஆண்டி பையனை வேண்டி அவன் என்ன சொன்னா அறுவோட வந்தான். அவன் என்ன சொல்றா ஆண்டி பையனை வேண்டி அஞ்சலி செய்ய அறிவில்லா தேவர்களே அருகே வாருங்கள். ஆமா அவன் எந்த அறுவோட வந்தான்? அறிவில்லா தேவர்களே என் அருகே வாருங்கள். நான் அவன் தரக்கூடிய வர எப்படி என்றால் இப்படிதான் உலகம். ஆமா ஆமா
இப்பவே எப்படி இருக்குது பாத்தியா? இப்ப என்ன சொன்னா? எனக்கு உன்ன போல இருந்தா நான் 5 சிரம் உன்னோட 5 சிரம் எனக்கு இருந்தா உங்க கூட சரிசமா உட்கார வந்தா. ஒரு நிமிஷத்துல என்ன நம்ம பாத்தியா? ஆமா ஐயத்த நம்மளுக்கு கேட்கறாங்க. அப்படிதான் சொன்னாங்க ஒரு காலத்துல. உன்னாட்டாலும் என்னட்டாலும். ஆமா. பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்கார. ஒண்ணு சொல்றேன். எப்படின்னா ஒரு இல்லாதவன். ஆமா. நீ நான் அண்ணன் தம்பி வச்சு ஒரு இல்லாதவன். நான் ஒரு பணக்காரன். ஆமா ஐயா. அப்படி இருக்கிற நேரம் பக்கத்து வீடு அக்கத்து வீடு இருந்துச்சா? அந்த பக்கத்து வீட்டுக்காரன் மாட்டை விட்டு பணம் வச்சிருக்கிறான். மாட்டை விட்டு பணம் வச்சிருக்கிறான். மாட்டை விட்டு பணம் வச்சிருக்கிறான். என்ன பண்ணா போனான். என்ன இது மாதிரி எங்க தங்கச்சி கல்யாணம் அக்கா கல்யாணம் ஏதோ ஒரு பொய்ய புழுவ சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தான். ஒரு 10,000 எனக்கு கொடு, கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னான். யாரு? நீயே வச்சுக்க. ஆமா நான் தான் கட்டியார கம்மிட்டி தான். அப்படி பணம் கேட்டான். வாத்தியார எனக்கு ஒரு 10,000 பணம் கொடுங்க. முத்துகிருஷ்ண வாத்தியார எனக்கு ஒரு 10,000 பணம் கொடுங்க கேட்டான். நான் என்ன பண்ண? சரி ஏதோ ஐயா பையன் வந்து கேக்குறானே மாவன போய் போறேன். கேளுப்பா. ஏதோ ஐயா பையன் 10,000 வந்து நம்மள கேக்குறானே அப்படின்னு என்ன பண்ண? மாட்டை வித்த காசு எடுத்து அவங்க யாரு நீ? ஆமா கொடுத்துட்டா கொடுத்த உடனே அந்த மாட்டை வாங்கி அந்த பணத்தை எடுத்துட்டு போறான். ஆமாங்க. பாண்டு எழுதி கொடுத்துட்டான். பாண்டு எழுதி கொடுத்துட்ட உடனே பாண்டு எழுதி கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணா? பாண்டு எழுதி கொடுத்துட்டு அந்த பாண்டை வாங்கி இரவாரத்தில் சொல்லிட்டான். ஓஹோ யாரு? மாமனே வச்சுக்க தாளக்காரர். மாமா தாளக்காரர் கம்யூனிட்டி நடராஜ். அவர் எடுத்து அப்ப கூரை விடு. ஆமாமா கூரை விடு. அப்படி இருந்த உடனே அந்த பாண்டை என்ன பண்ணா? பாண்டை இரவாரத்தில் வச்சுட்டு வீட்டுக்கு கொல்லிக்கு போறான். கொல்லிக்கு போன உடனே பொண்டாட்டி அடிச்சான். போய் சாப்பாடு செய்யணும் வீட்டுக்கு வந்தான். யாரு பொண்டாட்டி? யாரு? அப்படி அனுப்புற நேரத்தில் ஓடி வந்தான். இப்படி அப்படி அனுப்பு எதையோ தடவன உடனே எது கிடைக்கல. இந்த பாண்டு பேப்பர் இரவாரத்தில் சொல்லி வச்சு அதை எடுத்தா அடுப்பு அப்படின்னு யார் சொன்னது? நடராஜ் பொண்டாட்டி. அப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரு? அப்படி வந்துட்டு உடனே பக்கத்துல அவன் கேட்டு நீ கேட்டு உன்னை வந்து முத்துகிருஷ்ணான்னு முதல்ல கூப்பிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணா? என்ன அப்படின்னா ஏன்னா அப்படின்னு பயந்துட்டு போய் கேட்டான். கேட்ட உடனே என்ன அப்படின்னாரு? இது மாதிரி பாண்டு ஒன்று வந்து போச்சு. மறுபாண்டு அவன் கேட்டான். அவன் கேட்ட மாதிரி உண்மை. அவன் என்ன சொன்னான்? சுத்தமா எரிஞ்சு போச்சுருந்தான். அதனால்தான் ஒண்ணு பொண்டாட்டியாவது படிச்சு விடாது, ஒரு ஆம்பளையாராவது படிச்சு விடாது. அப்படி படிக்காத எப்படி என்றால் பார்வதியார் கொண்டது ஆதிலே கொடுத்த மணிமந்திரத்தை உச்சரித்து 5 முகத்தோடு